ரீதியாக ஏற்படுகிற நெருக்கடிகள் இல்லைங்களா? நல்லா இருப்பான், ஒரு வீடை பார்ப்பான், சரி இந்த மாதிரி நம்மளும் வீடு கட்டினா என்ன அப்படின்னு ஆசைப்படுவான், இந்த மாதிரி நம்மளும் கார் வாங்கினா என்ன, இந்த மாதிரி நமக்கும் ஒரு நல்ல ஒரு வண்டி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா தான் இருப்பான். ஆனா இல்லாத வந்து இந்த சமூகத்தை பார்த்து அவன் என்ன பண்ணிடுவான், ஒரு லோனை போட்டு திருப்பி ஒரு வண்டியோ ஒரு வீடோ என்னத்தையோ வாங்குவான். அப்ப அந்த லோன்ல போய் மாட்டிக்கிட்டு படாத கஷ்டங்கள் படுவான். அப்ப சமூக ரீதியான நெருக்கடிகள் அவனுக்கு ஏற்படும். அப்படியும் இல்லை அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் இல்லைங்களா, நண்பர்களாலே வரக்கூடிய தீய பழக்கங்கள், தவறான ஆலோசனைகள். நம்ம வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கோம், ஒரு சிலர் தவறான இதை பண்ணலாமே, நீங்க இதெல்லாம் உங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தானே, இதை பண்ணலாமே, ஓ அப்ப இது நமக்கு தெரிஞ்சு இதை பண்ணலாமா, ஒரு கடனை உடனே வாங்கி பண்ணலாமா இந்த வேலையை அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா? அப்ப இது எப்படி சொல்லலாம்னா, தவறான ஆலோசனைகள். ஒண்ணுன்னு உலகத்தின் கேளிக்கைகள். இந்த உலகத்துக்குள்ள இருக்க நாம இந்த உலகத்தாரோடு ஒத்து அவங்க ஷாப்பிங் போறாங்க, அவங்க மால் போறாங்க, அவங்க சந்தோஷமா தியேட்டர் போறாங்க, அவங்க இங்க போறாங்க அங்க போறாங்கன்னு நம்ம திராணிக்கு மிஞ்சி நாமளே என்ன பண்ணிடுவோம், இந்த உலக கேளிக்கைக்குள்ளாக நாம கடந்து போய் விடுவோம். அப்ப இப்படிப்பட்ட நெருக்கடிகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களாலே, சமுதாயத்தினாலே உண்டாக்கக்கூடிய நெருக்கடிகள். அப்ப இப்படிப்பட்ட சோதனைகளை நம்ம என்ன பண்ணிடுவோம், சில சமயம் சிக்கிக்கொள்வோம். அப்ப இதை வந்து பெருவெள்ளம் என்று குறிப்பிடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நல்லா போய்கிட்டு இருக்க நம்ம வாழ்க்கையினுடைய வழிய இது என்ன பண்ணிடும், தாறுமாறாய் ஆக்கிவிடும் இல்லைங்களா? அந்த வெள்ளம் நம்ம போன தாட்டி கூட நம்ம பார்த்தோம், ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா காற்றோட்ட ஒரு ஒரு முரட்டுத்தனமான வெள்ளம் வருதுன்னா அடிச்சு தும்மு கலப்பிட்டு எல்லாத்தையும் போய்கிட்டே இருக்கும். அது வழியை தடை தடை செய்யவும் முடியாது. அப்படி ஒரு காற்றாட்டு வெள்ளம் அப்படி எப்படி அடித்து கொண்டு போகிறதோ, அதே போல இப்படிப்பட்ட பாதைகளிலே நாம சென்றோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் போகிற திசை என்னவென்று தெரியாமல் மாறி போகிறது. இப்போ அஸ்திபாரம் ஆழமா இல்ல, ஆண்டவரோட வார்த்தை மேல நம்ம ஆழமா அஸ்திபாரம் போடல அப்படின்னா, இப்படிப்பட்ட வெள்ளம் என்கின்ற இப்படிப்பட்ட கேடான சிந்தனைகள், தீய பழக்கங்கள், உலக கேளிக்கைகள், இப்படிப்பட்ட சமூக ரீதியான அழுத்தங்கள், இதெல்லாம் நம்மளை அப்படியே வாழ்க்கையை தடமாறி புரட்டிக்கிட்டு நமக்கே தெரியாம தள்ளி கொண்டு போய் நம்ம நல் வாழ்க்கையை கெடுத்து விடும். அடுத்து பாத்தீங்கன்னா காற்று. இந்த காற்று இப்பதான் சூறாவளி மாதிரி, இந்த வெள்ளம் எப்படி அடித்து கொண்டு போகிறதோ காற்று அப்படிதான் அடிச்சுட்டு வந்ததுன்னா திக்கு தசை தெரியவே தெரியாது, எல்லாவற்றையும் சுழட்டி கொண்டு போயே விடும். என்ன சேதம் ஏற்படுத்துதுன்னு அது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட காற்று எதுக்கு சமானம் அப்படின்னா, நம் எண்ணங்களை, அதாவது நம்ம எண்ண சூழ்நிலைகளை குழப்புகிற அதாவது நம்ம நல்லதா இருப்போம், ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதை நினைச்சு குழப்பிக்கிட்டே இருப்போம். இது நடக்குமோ, இது நடக்காதோ, இது இவங்க வந்தா இப்படி ஆகுமோ அப்படின்னு ஒன்றும் இல்லாத சூழ்நிலைய நாமளே குழப்பி குழப்பி அந்த சூழ்நிலையை பெரிய விஷயமா ஆக்கிடுவோம். இரண்டாவது சத்துரு கொண்டு வருகிற சோதனை. அதே மாதிரி இந்த பிசாசு, இந்த சத்ருவானவன் எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள தீங்க கொண்டு வருவான்னா, செயல்கள் மூலமா இருக்கிறது பதில் முதல்ல நம்ம எண்ணத்தை தான் தொடுமா. நம்ம நல்லா இருக்கிற சிந்தனையை கெடுத்து போடுறதுதான் அவன் வேலை. நம் சிந்தனை மூலமாக தான் அவன் பெரும்பாலும் நமக்குள்ள பயணிப்பான். அப்ப இப்படிப்பட்ட கேடான சிந்தனைகள், கேடான எண்ணங்கள், நம் சமாதானத்தை குலைத்து போடுகிற இப்படிப்பட்டதான எண்ணங்கள் எல்லாம் எதை கொண்டு வரும்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் மனச்சோர்வை கொண்டு வரும். அதை பார்த்து அப்படி குழப்பி கவலைகள், பாரங்கள் ஜாஸ்தி ஆயிடும், துக்கங்கள் ஜாஸ்தி ஆயிடும் இல்லைங்களா, பயம் ஜாஸ்தி ஆயிடும். இப்படிப்பட்ட குழப்பம், இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாமும் நம் வாழ்க்கையில நம்மளை ஒன்றும் தெரியாமல், திக்கு திசைய தெரியாம, நம்ம என்ன பண்றோம் நமக்கே தெரியாம நம்மளை அடித்து சென்றுகிட்டு இருக்கோம். நம்ம நினைவலைகள் எல்லாம் அப்படி நம்மை சோர்வுடைய செய்ய ஆரம்பித்து விடும். அப்போ இந்த மாதிரியான பெருமலைகள், பெரு வெள்ளங்கள், பெரும் காற்று அடித்தாலும் நாம் எப்போ சரியா இருப்போம் அப்படின்னா, சரியான அஸ்திபாரம் போட்டு மணல் மீது இல்ல, பாறை மீது கட்டப்பட்டு இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட்டால் ஒழிய இப்படிப்பட்ட குழப்பங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது.
அப்போ இந்த பாறை மீது கட்டப்பட்ட சரியான அஸ்திபாரம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை மீது நீங்க சரியான அஸ்திபாரம் போட்டு அதுல நீங்க நம்பிக்கையோடு நீங்க நின்றீங்க அப்படின்னா என்ன சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் தேவன் அதை பார்த்துக் கொள்வார். என்னோட தேவன் இருக்கார், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். நான் எதுக்காக கவலைப்பட மாட்டேன். நான் என் வாழ்க்கையில இந்த சமூகம் என்ன நெருக்கினா கூட நான் கவலைப்பட மாட்டேன், இதுக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்திரப்பட முடியும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வெளிச்சத்தின் வழியில் நடக்கும் போது அந்த ஆழமான அஸ்திபாரத்தின் என்கின்ற வார்த்தையின் வழியாக இயேசு கிறிஸ்து என்ற கண்மலை மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கும் பொழுது என்ன அடிச்சாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம்.